நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். அண்ணாமலையை விட பாஜகவை அதிகமாக புகழ்ந்து தள்ளிய டிஆர்பி ராஜா அரசியல் களத்தில் பரபரப்பு. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களே அசந்து போயிடுவீங்க. அந்த வீடியோவை தந்து அது தொடர்பாக இரண்டொரு வார்த்தை நான் சொல்ல போகிறேன். இரண்டாவதாக, அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்திருக்கிறாரு கதிரானந்த். எந்த விஷயத்தில்? அவர் நேற்று தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசின விஷயமானது ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்துவது போல் இருக்கிறது. அப்படி பாஜகவில் யாராவது பேசியிருந்தா இன்னைக்கு ஊடகமானது கொதித்து எழுந்திருக்கும். ஆனால் திமுக பேசியிருப்பதனால அமைதி காக்குறாங்க. ஆனால் இணையதளத்தில் இருக்கிறவங்க கதிரானந்த் அவர்களை வச்சு செய்கிறாங்க. அப்படி என்ன பெண்களை கொச்சப்படுத்தி விட்டார் என்பதை பற்றி விரிவாக இரண்டாவது வீடியோவாக பார்க்கலாங்க. முதல்ல டிஆர்பி ராஜா அவர்கள் 10 நாள் முன்பாக என்ன பேசுகிறார் என்பதை கேட்டுவாங்க. சார், நீங்க தொடர்ச்சியா நீங்க பிரியாணி, ஆட்டுக்குட்டி இதெல்லாம் கையில எடுக்கிற காரணம் என்ன? அதை நான் கையில் எடுக்கலையே, சமைக்க தானே போறேன். ஒரு தேர்தல் காலத்தில் முதலில் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் நீண்ட நெடிய காலமாக வாஜ்பாய் போன்ற மகத்தான மாமனிதர்கள் இருந்த இயக்கம் அது. நான்லாம் மிகவும் மதித்த என் தலைவர் கலைஞர் அவர்கள் மதித்த வாஜ்பாய் அவர்கள் இருந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திலேருந்து வந்துக்கிட்டு இப்போ அந்த இயக்கத்தையே ஒட்டுமொத்தமாக புதைத்து விட்டு ஒரு ரொம்ப கொச்சையான அரசியலை தமிழகத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் சில பேர். தேர்தல் காலத்தில் எதிரணியினர் என்ன வேணால் மாற்றி கொஞ்சம் அந்த சூடு பறக்கும், அதில் இல்லைன்னு சொல்லலை. அதற்காக அந்த தரத்தை மீண்டும் குறைத்து கொண்டே இருக்கக்கூடாது எதிரணியினர் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்ஃபேக்ட் அதிமுக நண்பர்கள் அது ஓரளவுக்கு கொஞ்சம் சரியாக தான் நடந்துகிட்டு இருக்காங்க அவங்க. இந்த ஒரு சில பேர், அதனால தான் நான் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய இயக்கத்துலேருந்து வந்துட்டு அதை ரொம்ப கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு இப்போது இருக்கும் அந்த தலைவர்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது அந்த கட்சியினருக்கே பிடிக்கவில்லை என்பதுதான் உண்மை. நம்ம டிஆர்பி ராஜா அவர்கள் பாஜகவை மாபெரும் இயக்கம் என்கின்றார். ஆனால் தமிழக அரசியல் காலத்தில் திமுகவினரை பொறுத்த வரைக்கும் பாஜகவை எப்படி பார்த்தாங்க? அது நோட்டாவுடன் போட்டியிடுகின்ற கட்சி அப்படின்னாங்க. தமிழகத்தில் பாஜக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய மாபெரும் இயக்கம். எங்களுடைய மனம் கவர்ந்த தலைவர்கள் அதில் இருந்தாங்க, மாபெரும் தலைவர்கள் இருந்தார்கள். அதுலேயும் நான் பெரிதும் நேசிக்கக்கூடியது என்று டிஆர்பி ராஜா அவர்கள் வாஜ்பாய் அவர்களை சொல்லுவார். பரம எதிரியாக பாஜகவை கருதின திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு வாஜ்பாய் அவர்களை ரொம்பவே எனக்கு பிடிக்கும் என்று டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்வது எதனால் நமக்கு தெரியல. அதை விட கலைஞருக்கு வாஜ்பாய் அவர்களை ரொம்பவே பிடிக்குமா, மாபெரும் தலைவர்களாம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒன்று புரியுது. என்ன தெரியுமா? பாஜகவுடன் திமுக கூட்டணி வைப்பதற்கு யார் தடையாக இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம அண்ணாமலை தான் போல இருக்குது. ஏன்னா பாஜகவுடைய கொள்கைகள் திமுகவுக்கு தடையாக இல்லை. பாஜக 10 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டது தடையாக இல்லை. அதோட பாஜக ஆட்சியில் மக்கள் எந்த விதமான துன்ப துயரங்களுக்கு ஆளாகலை போல இருக்குது. அண்ணாமலை இல்லை என்றால் தமிழகத்தில் பாஜக ஆட்சி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போல இருக்குது. ஏன்னா டிஆர்பி ராஜாவை பொறுத்த வரைக்கும் பாஜக மாபெரும் இயக்கம் என்று ஒத்துக்கிட்டாரு. பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மாபெரும் தலைவர்கள் என்று சொல்கிறாரு. ஆனால் அண்ணாமலையை மட்டும் அவர் கொச்சைப்படுத்துகிறார். எப்படி கொச்சைப்படுத்துகிறார்? இந்த வீடியோனுடைய ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. செய்தியாளர் கேட்பாங்க, எப்போ பார்த்தாலும் மசாலா, பிரியாணி, ஆடு இதையே கையில் எடுக்கிறீங்களே என்னத்துக்கு அப்படின்னு கேட்கின்ற போது, நான் எங்கே ஆட்டை கையில் எடுக்கிறேன், பிரியாணி போடத்தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதிலிருந்து பாஜகவில் எல்லா தலைவர்களும் ஏற்றுக்கிறாங்க, பாஜகவையும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலையை மட்டும் ஏற்றுக்கொள்ள தயங்குறாங்க. அதாவது டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லுவார், பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாஜகவை பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டாங்க. எப்படி அழிச்சிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, கொச்சையாக பேசி பிறரை அவமதித்து அந்த பாஜகவையே அழிச்சிட்டாங்க. இது பாஜக அடையாளம் கிடையாது, எவ்வளோ கண்ணியமிக்க கட்சி அப்படின்ற ரேஞ்சுக்கு டிஆர்பி ராஜா அவர்கள் பேசுவார். அண்ணாமலை அவர்கள் கொச்சையாக பேசுகின்ற விஷயமானது அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கே பிடிக்கல அப்படின்னு டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லுவார். ஆனால் டிஆர்பி ராஜா அவர்கள் அண்ணாமலை அவர்களை அவரை தொழிலை வச்சு கொச்சைப்படுத்துகிறாரு. நியாயமாக இருக்குமா? அப்போ அரசியல் களத்துக்கு வரணும்னா மில்லினரும் பில்லினரும் தான் இருக்கணுமா? ஒரு தொழிலதிபர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு படித்த மேதைகளாக இருக்கலாம், அவங்க தான் அரசியலுக்கு வரணுமா? அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஐபிஎஸ் படித்த மனுஷன் இல்லையா? காவல்துறை அதிகாரியாக வேலை பார்த்தாங்களா இல்லையா? அந்த காவல்துறை அதிகாரியாக வேலை பார்க்கின்ற போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் 2 பேரும் அண்ணாமலையை புகழ்ந்து தள்ளினாங்களா இல்லையா? தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழன் கர்நாடகாவில் போய் கலக்கிறான்,
அவன் கர்நாடகத்து சிங்கம் அப்படின்னு நம்ம கலைஞர் டிவிகளிலே செய்தி வரல. அப்படி அண்ணாமலைக்கு காவல்துறை அதிகாரியாக அற்புதமான ஒரு அடையாளம் இருக்கின்ற போது எதற்காக பொதுத்தளத்தில் ஆடு அதை நான் பிரியாணி போட போகிறேன் அப்படின்னு கொச்சைப்படுத்தி பேச வேண்டும்? அப்போ ஆடு மேய்த்தவர்களும் அரசியலுக்கு வரக்கூடாதா? அப்போது அண்ணாமலையை அவர் தொழிலை வைத்து அடையாளப்படுத்துறீங்கன்னா மற்ற மனிதர்கள் இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் அண்ணாமலை அவர்களை அவர் செய்த தொழிலை வைத்து இவங்க கொச்சைப்படுத்துகிறாங்க? இல்லை அண்ணாமலை தவிர்த்து பாஜக இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் ஏன் புகழ்கிறாங்க? அதுக்கு காரணம் திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டுகின்றார். அப்படி தவறுகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களால் அண்ணாமலைக்கு பதிலளிக்க முடியலை, அண்ணாமலை அவர்களை எதிர்கொள்ள முடியலை. அதனால தான் அண்ணாமலையை மட்டுமே பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. திமுகவுடைய ஊழல்களை சொல்லுகின்ற போது, யோ அண்ணாமலை, எதற்கையா நீ அவதூறு பரப்புற? திமுக என்னையா ஊழல் பண்ணிடுச்சு, உன்னால் ஆதாரம் தர முடியுமா அப்படின்னு கேட்க துணிச்சல் இல்லை. ஏன்னா இதற்கு முன்பாக பாஜக தலைவராக நிறைய பேர் தமிழகத்தில் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் திமுக மீது குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஆன்மீக விஷயம் தொடர்பாக அவங்க குற்றச்சாட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அரசியல் ரீதியாக ஆட்சி கட்டளில் இருந்து திமுக அடித்த கொள்கைகளை ஒட்டுமொத்தமாக டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, டிஎம்கே ஃபைல்ஸ் 3 என்று ஒவ்வொரு ஃபைல்ஸாக வெளியிடுகிறார். அந்த ஃபைல் அத்தனையுமே பாருங்களேன் ஆதாரத்துடன் வெளியிடுறாரு. அதையோ 2G வழக்கில் கனிமொழி ராஜா அவர்களை காப்பாற்றுவதற்காக டெல்லியிலிருந்து வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் எந்த அளவுக்கு இங்கே தகவலை சொல்லிட்டு ரைடு நடத்துகிறாங்க என்ற ஜாப்பர் ஷேட்டு, ஆர் ராசா, டிஆர் பாலு அவர்கள் பேசின ஆடியோ ஒட்டுமொத்தமாக ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ திமுக காரங்களால் அண்ணாமலை வெளியிடுகின்ற ஆதாரத்தையும் எதிர்கொள்ள முடியலை, அண்ணாமலையும் எதிர்கொள்ள முடியலை. அதனால் பாஜக மாபெரும் இயக்கம்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் அந்த இயக்கத்தை அண்ணாமலை அவர்கள் கொச்சப்படுத்துகிறாராம். ஆனால் அரசியல் களத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவரை ஆடு மேய்த்த அண்ணாமலை என்ற போர்வில் ஆடு நான் பிரியாணி போட போகிறேன் அப்படின்னு கொச்சைப்படுத்தி பேசுவது சரியாக இருக்குமா? அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தலைவரை இன்னொரு கட்சி தலைவர் நாகரிகமாக விமர்சிக்க வேண்டுமா? அது அதிமுக காரங்க ஓரளவுக்கு சரியாக செய்கிறாங்களாம். தேர்தல் நேரம் என்பதனால விமர்சனம் என்பது சூடு பிடிக்கும். ஆனால் அளவை கடக்கலை அதிமுக. ஆனால் பாஜக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் அளவு கடந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு தலைவரையும் அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட முறையில் அரசியல் கடந்து தனிப்பட்ட வாழ்க்கையை எந்த அரசியல் தலைவர் பற்றியும் என்றைக்காவது பேசியிருக்காரா அண்ணாமலை? அப்படி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசாமல் அரசியல் களத்தில் மக்களுக்கு எதிராக திமுக என்னவெல்லாம் செய்யுதோ அதை சுட்டி காட்டுகின்ற போது அண்ணாமலை அவர்கள் கொச்சைப்படுத்தி பேசுகிறார் என்று சொல்வது எதனால்? இல்லை அண்ணாமலை அவர்கள் கொச்சைப்படுத்தி பேசுகிறார் என்று சொல்லுகின்ற டிஆர்பி ராஜா ஒரு வார்த்தை, இந்த பாருங்க அண்ணாமலை இதுதாங்க கொச்சைப்படுத்தி பேசின வார்த்தைங்க, இப்படிலாம் பேசலாமாங்க அவர் ஐபிஎஸ் படித்ததுக்கு இதான் அழகாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை அவரால் சுட்டி காட்ட முடியுமா? இல்லை வீடியோ பார்க்குற திமுக நண்பர்கள் நீங்களாக சுட்டி காட்ட முடியுமா? கண்ணியம் குறைந்து என்னைக்காவது பேசியிருக்காரா? அதனால் அண்ணாமலை அரசியல் களத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பாஜக கொண்டு செல்லுகின்ற போது அதிரடியாக செய்கின்ற அரசியலை திமுகவில் எதிர்கொள்ள முடியலை. ஸோ வருகின்ற தலைவர்கள் எப்படி திமுகவுடன் திராவிட தலைவர்களுடன் கைகோர்த்து கொண்டு கொஞ்சம் அனுசரித்து போனாங்களோ அந்த மாதிரி இவர் அனுசரித்து போவார்னு பார்த்தாங்க. கிடையாது. மக்களுக்கு எதிராக இருக்கின்றவர்களை அடையாளப்படுத்தியே ஆக வேண்டும். அதான் அண்ணாமலையே சொல்லிட்டாரு, தமிழகத்தில் அரசியல் களத்தை கீழ்மட்டத்திலிருந்து மாற்ற வேண்டும் என்று சொன்னார். அந்த மாற்றம் என்பது அண்ணாமலையால் இன்றைக்கி வந்துருமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. அதனால்தான் நம்ம திமுக இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி, மாற்றுக் கட்சியில் இருக்கின்ற தலைவர்களாக இருந்தாலும் சரி, பாஜக பிசாசு மாதிரி வளருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்போதுமே சரி தனக்கு போட்டி அரசியல் களத்தில் யார் இருந்தாங்களோ அவங்கள இத்தனை ஆண்டு காலம் எப்படி எதிர்கொண்டோமோ அப்படியே எதிர்கொண்டு போனோம்னா பிரச்சனை கிடையாது, வெற்றிக்கு. ஆனால் புதுசாக ஒருத்தன் உள்ளே வருகின்ற போது அவனை எதிர்கொள்வதற்கான வழி தெரியல. அப்படி எதிரியை எதிர்கொள்ளுகின்ற வழி தெரியவில்லை என்றால் அவன் வெற்றி பெற்றுடுவான், வெற்றி பெற்றவங்க தோற்றுருவாங்க. அதனால் அண்ணாமலையுடைய அரசியல் திமுக ஆண்டு காலம் பார்த்ததை விட ரொம்ப புதுமையாக இருக்குது, எதிர்கொள்ள முடியலை. அதனால தான் அண்ணாமலை ஆடுன்னு கொச்சப்படுத்துது. அதே மாதிரி பாஜக கொச்சப்படுத்தி அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா பாஜக வளர வேண்டும் என்று டிஆர்பி ராஜா அவர்கள் நினைக்கிறாரா? அப்போ அண்ணாமலை இல்லை என்றால் பாஜக கூட்டணி உறுதி போல் இருக்குது. எப்படி அதிமுகவில் இருக்கிறவங்க அண்ணாமலை வேணாம் ஐயா, அதிமுக கூட்டணி நாங்கள் இருக்கிறோம், எங்கள் தலைவர்கள்லாம் கொச்சப்படுத்தி அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாருங்க அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரியான குற்றச்சாட்டுக்கு டிஆர்பி ராஜா வந்துட்டார். அப்போது பாஜகவில் தடையாக இருப்பது அண்ணாமலை தான் போல இருக்குது. டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அண்ணாமலையை தூக்கிட்டாங்கன்னா திமுக பாஜக கூட்டணி உறுதி போல இருக்குது. ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு அந்த கூட்டணி உறுதியானாலும் உறுதியாகும் போல இருக்குது.
இப்போ அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கிறாரு. அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து வேலை மேடையில இருந்து பார்த்தா எல்லாம் முகம்லாம் வந்து 3/4 பேர் படப்படான்னு இருக்கு. என்னன்னு தெரியல. எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி, பாட் பவுடரு, எல்லாம் சிங்கார் குங்குமம் படப்படான்னு இருக்கு. என்னன்னு தெரியல. என்ன காரணம்? 1000 ரூபாய் வந்துச்சா? 1000 ரூபாய் வந்துச்சா? அதான் சரி இரு. யார் யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் வச்சு கை தூக்குவா? 1000 ரூபாய் வந்தவங்களா கை தூக்குங்க. சரி, யார் யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் வேணும்? நம்ம அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான்னு சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை நாங்கள் கொடுக்க போறோம். அதுவும் இல்லாம படிக்கின்ற பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் பேசுகின்ற போது, இந்த 1000 ரூபாயை வாங்கிக்கிட்டு போனுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு நீங்க ஜாலியா போன் பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏதோ +2 படித்த பெண்கள்லாம் போயிட்டு 1000 ரூபாய் வாங்கின உடனே ரீசார்ஜ் பண்ணிட்டு அவங்க காதலனுடன் வந்து கடலை போடுறதுக்கு தான் அந்த 1000 ரூபாய் பயன்படுற மாதிரி அன்றைக்கு துரைமுருகன் அவர்கள் கொச்சப்படுத்தி பேசினார். அதாவது கொடுக்குற பணத்தை அத்தியாவசிய தேவைகளுக்கெல்லாம் பயன்படுத்துறது கிடையாது. இந்த மாதிரி கடலை போடுறதுக்கு தான் 1000 ரூபாய் பயன்படுத்துகிறாங்க. புத்தி வருது பாரு. துரைமுருகன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 80 வயசு. அவருக்கே திங்கிங் எங்கே போகுது? அவங்க பிள்ளைக்கு அவரில் இருந்து பாதி வயசு தானே. அவருக்கு மட்டும் பெண்களுக்கு கொடுக்கின்ற 1000 ரூபாயை குடும்ப செலவுகளுக்காகவும் மருத்துவ செலவுகளுக்காகவும் பயன்படுத்த போகிறாங்கன்னா என்னமா வரப்போகுது? அப்பனுக்கு புள்ள தப்பாமல் தானே சிந்திப்பார். அந்த மாதிரி தான் 1000 ரூபாய் வாங்கின உடனே பெண்கள்லாம் மேக்கப் பொருள் வாங்கி போட்டுக்கிட்டு பலன்னு இருக்கிறாங்களாம். இதை விட யாராவது கொச்சைப்படுத்தி பேச முடியுமா? அவதூறாக பேச முடியுமா? பெண்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லை பலப்புன்னு மேக்கப் போட்டுக்கிட்டு தான் உன்னாண்ட வந்து நின்றுக்கிட்டு நீ பேசுகிறத கேட்டுட்டு இருக்காங்களா? அந்த 1000 ரூபாய் மேக்கப்புக்காக தான் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் என்னையாவது சொல்லியிருக்காங்களா? ஆனால் முதலமைச்சர் பொறுத்தவரை என்ன சொல்கிறாரு? திமுகவுடைய பெண்களுக்கு 4 முத்தாய்ப்பான திட்டங்களை தந்திருக்கின்றோம். அந்த திட்டமானது பெண்களுடைய வாழ்க்கையில் புதிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது. பெண்ணுரிமையை நிலைநாட்டி இருக்கின்றோம். சமூக நீதி பெண்கள் வளர்ச்சியில் தான் இருக்குது. அதனால் பெண்களுக்கான சிறப்பான திட்டங்கள் 4 இருக்குதுன்னு சொல்கிறாரு. 1 விடியல் பயணம், 2வது உரிமை தொகை தரது 1000 ரூபாய், 3வது புதுமை பெண் திட்டம், 4வது விடுதியில் தங்கி பெண்கள் வேலை செய்வது படிப்பது, தோழி திட்டம். இப்படி பெண்களுக்கு 4 திட்டங்கள் தந்திருக்கிறோம். பெண்கள் வளர்ச்சியில் இந்த திராவிட மாடல் ஆட்சி முதன்மையான இடத்துல இருக்குது அப்படின்னு பேசுகிறாரு. ஆனால் திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மேக்கப் போகிறதுக்காக 1000 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறது. அதாவது திமுக இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை இழிவுபடுத்துவது என்பது இப்போ மட்டும் கிடையாது. ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் என்ன பண்ணாங்க? இல்லைப்பா, நம்ம இந்திரா காந்தி அவர்கள் தமிழகம் வருகின்ற போது இந்திரா காந்தி அவர்களை பற்றி என்ன சொன்னாங்க? அட கனிமொழி அவர்களும் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் மேடையில் இருக்கின்ற போது பெண் காவலருக்கு திமுக காரங்க என்ன பண்ணாங்க? ஸோ திமுக என்றாலே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு நன்றாக மதிப்பு கொடுக்குற கட்சி. அதனால தான் கொடுக்குற 1000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுக்கோ, அன்றாட காய்கறி செலவுக்கோ, பால் செலவுக்கோ, குழந்தைகள் வந்து புத்தகம் பென்சில் வாங்குகின்ற செலவுக்கோ, இல்லை பயிர் வைக்கிறதுக்கோ, இந்த மாதிரியான திங்கிங்லாம் இல்லாமல் 1000 ரூபாய் கொடுப்பது ஒட்டுமொத்தமாக மேக்கப்புக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெண்கள் பளபளப்பாக இருக்காங்களாம். அதுலேயும் யாருக்கு 1000 ரூபா வந்தது கை தூக்குங்க அப்படின்ற வேற. யாருக்கு 1000 ரூபாய் வேணும் கை தூக்குங்க, என்னை பிச்சையாக போடுற. ஏற்கனவே ஓசி பேருந்துன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூக வலைதள வாசிக்கிட்டையும் உதவாங்கினார். இப்போ பெண்களை அவமதித்து பேசிட்டு இவரும் இப்போ சமூக வலைதளத்தில் உதவாங்கிட்டு இருக்காரு. திமுக பொறுத்த வரைக்கும் இலவசங்களோ பணங்களோ அள்ளி தந்தா பெண்களை பார்க்கின்ற பார்வை மாறணும். பெண்கள் என்றாலே ஆடம்பர போகப் பொருளாக பார்க்கின்ற எண்ணம் இருந்தால் தான் ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கடலை போடு என்று சொல்வதற்கும், 2வது காசை வாங்கின உடனே மேக்கப் செட்டுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதும் இயற்கையாக இருக்குது. ஆனால் நீ கொடுக்குற 1000 ரூபாய் எங்கே போகுதுன்னு நான் சொல்லட்டுமா? இப்போது கடைசியாக அதுக்கு தான் போகுது, வேறு எதுக்குமே போகல. ஒவ்வொரு ஆண்மகனும் 1000 ரூபாய் வந்தது எங்கடின்னு கேட்டு கொடுத்து அதை பிடிங்கின்னு போய் ஒரே நாளில் ஒழிச்சிட்டு வந்துடுறான். மொத்தத்தில் 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க, அடுத்த நாளே அது ஒயின் ஷாப் மூலமாக உங்களுக்கு வந்துடுது. இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கலாம், ஆனால் பேச மாட்டீங்க. இன்றைக்கி ஒவ்வொரு பெண்களும் போதைப் பொருள்னால சீரழிகின்றார்கள். போதைப் பொருள்னால் குடியால் மட்டும் கிடையாது, அப்படின்னு பிரவுன் சுகரு, மித்து, அது மாதிரியான எந்த விஷயங்களை பற்றியெல்லாம் பேசலாம். பெண்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்க அடைகிறாங்க தமிழகத்தில் என்று சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கூட தமிழகம் போதைப் பொருள் தலைநகரமாக மாறிப்போச்சு, பெண்கள் வடிக்கின்ற கண்ணீரை பார்க்க தவறி விட்டாங்க, நம்ம படிக்க குழந்தைகள் அனுப்புகிறோம், அந்த குழந்தையுடைய பையை நம்ம திறந்து சோதனை பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம், பையன் வீட்டிலேருந்து நல்லா போகிறான்,
திரும்பி வருகின்ற போது ஏதாவது போதைப் பொருள் சாப்பிட்டு வந்திருக்கானா என்று சொல்லிட்டு பெத்த பிள்ளைய சந்தேகிக்கின்ற நிலையாக தான் இருக்குது. கோயில் பக்கத்தில், கல்லூரி பக்கத்தில், பள்ளி பக்கத்துலாம் போதைப் பொருள் விற்கிறாங்க. அதனால் தமிழகம் போதையினுடைய தலைநகரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் இதுவே பெற்றோருக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக குழந்தை பெற்ற பெண்களுக்கு மிகப்பெரிய வேதனை தரக்கூடிய விஷயம் இருக்குது. எதிர்காலம் நம்ம புள்ளியுடையது எப்படி இருக்குமோ என்ற அச்சம் இருக்குது. போதைப் பொருளால் திமுக தடுக்க தவறிவிட்டது அப்படின்னு சொல்லும்போது போதைப் பொருளை முற்றிலும் ஒழிச்சிருக்கம்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி விளக்கம் அளித்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுவிட்டு வாங்குற 1000 ரூபாய் மேக்கப்புக்கு தான் போகுதுன்னு சொன்னால் காரி துப்ப மாட்டாங்க. பெண்களை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சரி நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்தது? உங்கள் கருத்து சொல்லுங்கள்.